சார் வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடைசி நேரத்தில் அவருடைய பேட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாய்மொழி பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் அதுக்கு பதிலாக தான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா. விஜய் அவர்களை பற்றி பேசணும், பேட்டியாக வந்தான்னா மேபி சொல்லலாம், வரலாம். அது பேட்டி கிடையாது. நீங்கள் எப்படி காலையிலேயே எழுந்திக்குவீங்களா, நைட்டு புஸ்தகம் படிப்பீங்களா, ரொம்ப ஒரு 4 புக்கு அதாவது எப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்கள் எப்படி இவ்வளோ உழைக்கிறீங்க, எப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ஊழல் பண்ண ஒரு ஆளுகிட்ட உட்காந்து கேட்பாங்க. அது பத்திரிகையாளர் அப்படின்னா உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, இதுக்கு நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்கன்னா குறைந்தபட்சம் அந்த கண்ணியமான கேள்வினா பேட்டி எடுக்க போகிறவங்கிட்ட வரும். பத்திரிகையாளர்கிட்ட இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டனா நிறைய பேர் அதை பார்த்தீங்கன்னா சார் அருமை, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன சார் அப்படின்வாங்க. இப்போ அவருக்கு பிடிச்ச கலரை வச்சு தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ணுறது, எதனா 10 பைசா பிரயோஜனம் இருக்குது அதனால். சார் அப்புறம் உங்களுக்கு நாய் பிடிக்குமா பூனை பிடிக்குமா அப்படின்னா எனக்கு பூனையும் பிடிக்கும் நாயும் பிடிக்கும், ஏன்னா நாய் அதிகமாக வாலாட்டும், இப்படியெல்லாம் இருக்கும். இது பேட்டியா? இது பேட்டின்னு சொல்லி போடுவாங்க. இது விளம்பரம். பேட்டின்றது வேற, விளம்பரன்றது வேற. அதனால் இதுதான் வரும்போது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட நான் விசாரிச்சுட்டேன். மூத்த பத்திரிகையாளர் யாரும் போய் இல்லைப்பா பேட்டிலாம் இல்லைப்பா, கேட்டோம் கொடுக்கல, அவர் கம்ஃபர்டபுளாக இருக்காருன்னு, வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இவங்களும் வேணான்ட்டாங்க. விஜய் சார் கூடலாம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கின்னு நான் அவர் போய் பார்த்தேன் அப்படின்னு போட்டாங்கன்னா அது அந்த பேட்டி எடுக்க போகிறவங்களுக்கு தான் அது வருத்தம். அப்போ ரசிகராக மாறிடுறாங்கன்னு எடுத்துக்கலாம். பேட்டி எடுக்க போகிறோம், அப்படி கால் மேலே அப்படி கால் போட்டுன்னு அப்படி இந்த முதல்வன் படத்தில் காட்டுவாங்க போகிறோம், வாழைப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு யோசிச்சுட்டு முன்னாள் நைட்டு தூக்கம் வரக்கூடாது. நல்ல அது தரமான பேட்டி. அதாவது பேட்டி எடுக்கிறவன் நான் யாருன்றதை அப்படியே மறந்துட்டு மக்களுக்கு என்ன கேள்வி இருக்குது, மக்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது, மக்கள் என்ன கேட்கும், மக்கள் இப்போ XYZ ஒரு ராமசாமியோ ஒரு முபாரக்கோ இல்லை ஒரு டேவிடோ உட்காந்தா என்ன கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வியை நான் கேட்டு கோவப்படுத்தக்கூடாது, அநாகரிகமாக பேசக்கூடாது, கண்ணியமான வார்த்தைகள் கட்சிக்கார மாதிரி பேசக்கூடாது, சொம்படிக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு சாமானியனோட குரல் நம்ம பிரதிபலித்து விட்டோம் என்றால் அந்த பேட்டி சக்ஸஸ். அரசியல்வாதிக்கும் அது சக்ஸஸ், பேட்டி எடுத்தவருக்கும் சக்ஸஸ், பார்க்குற மக்களுக்கும் சக்ஸஸ். அப்போ ஒரு விஷயத்த முறைப்படி செய்வீர்கள். இவங்க சொல்கிறாங்க இல்லையா பேட்டி வரப்போகுது, பேட்டி கொடுத்தவரை பேட்டி எடுத்ததாக பேட்டி எடுத்து போட்டாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அபத்தம், ரொம்ப அசிங்கம். அதெல்லாம் இப்படியெல்லாம் பத்திரிகையாளரை பார்த்து பயந்து ஓடுறது, தொண்டர்களை பார்த்து பயந்து ஓடுறது, வெயிலுக்கு பயப்படுறது, 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது, என்ன அரசியல் கேட்டால் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, எத்தனை வாட்டி ரத்து பண்ணீங்க, அப்போ அந்த குட்டு வெளிப்பட்டு வச்சா தேர்தல் ஆணையம் கண்டி வரட்டும், எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு பாரு, எங்கள் அண்ணன் எப்படி பம்பரமாக சுற்றுவார், இந்த ஸ்டாலின் இந்த தேதி கண்டி முடிக்கிட்டோம்னா ஆதவ் பேசினார், இப்போ பேசுகிறாரா எதுனா, ஆதவ் உஷாராயிட்டார், ஆதவ் தெரிஞ்சு போச்சு, இனிமேல்ட்டு நம்ம அண்ணனை நம்பினா நம்ம காலின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 10 நாளாக பாருங்கள் தாவேக்கா பற்றிலாம் எதுவுமே பேச்சே கிடையாது. தொகுதியில் தெருவா போய் நம்ம ஓட்டு கேட்டு கரை சேர்றது எப்படி, அவர் ஜெயிக்கிறாரு தோக்கிட்டா அது அவர் பஞ்சாயத்து, நான் ஜெயிக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவான இடத்துக்கு போயிட்டார். அதனால் நிறைய பேருக்கு அந்த தெளிவு தேர்தல் முடிஞ்ச பிறகு 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும்போது வரும், இவ்வளோ போய் நம்பி வந்தவங்க அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் கட்சியில் சீட்டு கடைகளெல்லாம் கோபத்தில் வந்துக்கிறாங்க. பொறுப்பு இருந்திருக்கும், மேபி உள்ளாட்சி வந்தால் அப்போ எதனா போய் கேட்டுருக்கலாம், எம்எல்ஏ அப்போ நான் சீட்டு கேட்டவங்க கொடுக்கல, இப்போ வாட்சி எதனா பார்த்து செய்யுங்கன்னு. இப்போ அந்த வாய்ப்பும் போச்சு. 4ஆம் தேதி நிறைய பேர். அதான் இன்னொன்று, இந்த தேர்தல் சிறிய கட்சிகள் இருக்கு இல்லைங்களா, நிறைய சிறிய கட்சிகளுக்கு மூடு விழா பண்ணுவாங்க, பொங்கல் வச்சு போகி கொண்டாடிடுவாங்க. அதில் ஒருத்தர் தைரியமாக ஒரு முடிவு எடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவரோட தைரியத்தை அதில் பாராட்டணும். ஏன்னா நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு ஒரு வேட்பாளர்லாம் போட்டு என்ன பண்ணுறாரு பார்க்கணும். சசிகலா அவர்கள் வேட்பாளர் போட்டிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் அவர்கள் போட்டி வேட்பாளர் போட்டிருக்காரு. இவங்களோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் கிருஷ்ணசாமி அவர்கள் அவங்களோட தாக்கம்லாம் என்ன இருக்கும். பட் பை அண்ட் லார்ஜ் போட்டி என்பது 2 பெரிய கட்சிகள் தான். சிறிய கட்சிகள்லாம் இந்த தேர்தலில் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றது தான் என்னோட புரிதல். ஏறக்குறைய 1 மாத கால பிரச்சாரம் இறுதி நாட்கள் முடிவுக்கு வருது. எப்படி இந்த 4 முனை களம் எப்படி இருந்தது பிரச்சாரங்கள்? 8 முனை 10 முனை 4 முனை 3 முனை எத்தனை முனை இருந்தாலும் ஒருத்தர் ஜெயிப்பார், அவர் தான் எம்எல்ஏ. 2வது வந்தவர் ஐயோ கிட்ட போயிச்சேன்னு வருத்தப்படுவார். அந்த 2 இடத்துல அதிமுகவும் திமுகவும் தான் இருக்கு. நகரங்களை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும், கிராமத்தை பொறுத்தவரை அதிமுக திமுக, இந்த 2 கட்சிகளுக்குள்ள தான் போட்டி. என்ன காரணம்னா ஏன் 3 முனை 4 முனை நிற்கிறாங்கன்னா அந்த 3வது முகம் அந்த வலிமையாக கட்டமைப்பு அமைச்சிருக்கும்.
கூட்டணி அமைச்சிருக்கணும், ஒரு பேசுபொருளை உற்பத்தி பண்ணியிருக்கணும், நல்ல வேட்பாளரை நிறுத்தியிருக்கணும், நல்ல செலவு பண்ணணும், மக்களை போய் பார்த்துருக்கணும். அதெல்லாம் பண்ணலை. அதெல்லாம் பண்ணாமல் வந்து திமுக போன்ற ஒரு பெரிய கட்சிகளை வீழ்த்துறதுன்றது சாதாரண விஷயமே அல்ல. ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து திமுக தோத்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே தப்பு பண்ணி அதிமுக கிட்ட பேட்டை கொடுப்பாங்க. ஒரு லஞ்ச லாவணியம் குற்றச்சாட்டு வந்துடும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், கரண்ட் பில்லு பிரச்சனை, இந்த மாதிரி அவங்களே எதனா ஒரு தப்பு பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. சரி, அவங்க கொடுத்துட்டு போவாங்கன்னா அதை தூக்கி தாவேக்கா கிட்ட கொடுக்க மாட்டாங்க, இல்லை அதை தூக்கி நாம் தமிழர் கட்சி கொடுக்கணும். அடுத்த இடத்துல எந்த கட்சி அதை அறுவடை பண்ணுற இடத்துல இருக்கோ அதை பண்ணுவாங்க. அதிமுகவும் அதே மாதிரி ஊழல் பண்ணியிருந்தாங்க, பெரிய பெரிய பேசு பொருளாகி ஒரு கல்யாணம் ஆடம்பரமாக பண்ணி தான் தோற்று திமுக கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆட்சி, அது கெட்ட பேர். அப்புறம் பாஜகவோட கூட்டணி தூக்கி திமுக கையில் கொடுப்பாங்க. அது கையில் கொடுக்குறோன்னா அதுக்கு திமுகவும் உழைக்கும். இந்த தேர்தலை அதிமுகவும் உழைச்சிருக்கும், எதிர்கட்சியாக இருக்கும். உழைக்கிறதுனால தான் அது வருது அந்த இடம். ஒன்று ஆட்சியில் இருக்கவங்க தப்பு பண்ணுறது, ரெண்டாவது எதிர்கட்சியாக இருக்கிறவங்க உழைக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்து தான் ஆட்சி மாற்றம் வரும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கே வந்து விஜய் அவர்களோட கட்சியோ இல்லை அவர் ஒரு கூட்டணியோ இல்லை அவரை முதலமைச்சர் வேட்பாளராக யாருமே ஏற்றுக்கல. அப்படி இருக்கும்போது வெறும் இந்த 10லேருந்து 15% வாக்குகள் வாங்கி நீங்கள் 25% ஓட்டு வாங்கினாலும் நீங்கள் 3வது இடம் தான். மக்கள் வரலை, போதிய அளவுக்கு கூட்டம் இல்லைன்னு சொல்லி கூட்டத்தை ரத்து செஞ்சதை பார்த்துருக்கிறேன். அதிகமாக கூட்டம் வந்துருக்கு, அப்போ எல்லாரையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற தன்மைன்றது அது முழுக்க முழுக்க நடிகருக்கு உண்டான தன்மை. அரசியல் தலைவரே கிடையாது. ஒரு 10 பேர் இருந்தாங்கனாலும் வீட்டுக்கு வெளியில் 10 பேரையும் பார்த்துட்டு போய் படுக்கிற இரவு படுக்கிற தலைவர்கள் எப்படி இருக்காங்க. மதியானம் சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு, பசிக்குது, சாப்பிட முடியாது, ஏன்னா 20 பேர் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்குறேன், நான் இல்லாதது பொருளாதெல்லாம் சொல்ல. அந்த 10 பேரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு சாதம் போடுன்னு சொல்லிட்டு 2 மணிக்கு சாப்பிட வேண்டிய அமைச்சர்கள் 4 மணிக்கு சாப்பிட்டதை நான் பார்த்துருக்கேன். என்னன்னா அது அமைச்சர் தானே, வெயிட் பண்ணக்கூடாது, அப்படி கிடையாது. இந்த ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா காக்க வைக்கிறது பொதுமக்களை. அவங்க கோவப்பட்டா இன்னைக்கு இந்த ஆடம்பரம், இந்த அரசியல், இந்த வெற்றி என்பது இருக்காதுன்ற அந்த பயம் இருக்கும். அந்த பயமே இல்லாத ஒரு தலைவர் இல்லை ஒரு முதல்வராக ஒருத்தர் முயற்சி பண்ணுறாருன்னா அது வந்து விஜய் அவர்கள் வண்டி தான். அதாவதுங்க, எந்த அளவுக்கு நெஞ்சு தைரியம்னா, திருச்சியில் மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவேன். என்ன அதெல்லாம் சொந்தக்காரங்க வீடா மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறதுக்கு? சட்டமன்ற தொகுதி சார் அது. மாதத்துக்கு ஒரு வாட்டி வரேன்றீங்க. இப்போ எவ்வளவு கொழுப்பு ஆணவர் தான் இந்த பேச்சு வரும். அதாவது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன்னு சொல்லி எல்லாம் ஓட்டு கேட்டுன்னு இருக்கிறாங்க. இவர் மாதத்துக்கு ஒரு வாட்டி வரேன்றார். இப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள் மக்களை? அப்போ வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 1700 நாள் வருது 5 வருஷத்துக்கு. நீங்கள் அங்கே போய் ஒரு தொகுதி இருக்கணும்னா அதில் 60 நாள் தான் நீங்கள் தொகுதி பக்கமே போக போகிறீங்க. சரி, 60 நாளில் எப்படி 24 மணி நேரமும் நீங்கள் வந்து தொகுதி வேலை பார்க்க போகிறீங்களா? 8 மணி நேரம் 10 மணி நேரம். இப்போ திருச்சி போகிறார் ஒரு நாள், இவரோட ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இவர் ஃப்ளைட்டில் தான் போவார். ஃப்ளைட்டு 12 மணிக்கு இறங்கும், 1 மணிக்கு உங்கள் விஜய்னு பாட்டு போட்டு திருச்சிக்கு போவார், சாப்பிடுவார். அப்புறம் 4-4:30 மணி இல்லை 6 மணிக்கு திருப்பி ஃப்ளைட்டை பிடிச்சி பனையூர் வந்துடுவார். அப்போ 6 ஹவர்ஸ் மொத்தம் பேக்கேஜ். ஒரு நாளைக்கே 6 ஹவர்ஸ் தான். அதுவும் வருஷத்துக்கு 12 நாள், 5 வருஷத்துக்கு 60 நாள். அப்போ 60 × 5னா ஒரு 300 மணி நேரம் இவர் செலவு பண்ணுவார். இவ்வளோதான் இவருக்கு ஓட்டு போட்டால். இதை வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நான் இப்படி தான் வருவேன்னு சொல்கிறீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவேன்னா எவ்வளவு குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அரசியலை. அதெல்லாம் வந்து அதாவது அந்த மமதை, அதெல்லாம் வந்து ஒரு உண்மையிலே சொல்கிறது திமிரோட உச்சம் இது. இப்படியெல்லாம் வந்து நான் மாதத்துக்கு இது வெறியிலும் யாருன்னா 1000 கருத்து வேறுபாடு இருக்குங்க எனக்கு. முதல்வர் ஸ்டாலின் மீது, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது, அம்மையார் ஜெயலலிதா மீது. அவங்கெல்லாம் கூட இந்த மாதத்துக்கு நான் ஸ்ரீரங்கத்தில் போய் நின்னாங்க. இதே அம்மையார் ஜெயலலிதா மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்ரீரங்கம் வருவான்லாம் சொல்லலை. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு? இது போதும். என்ன நினைக்கிறாரு? இது போதும், இந்த மக்களுக்கு இது போதும்னு நினைக்கிறாரு. இல்லை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வச்சு பார்த்து பாருல, இல்லை இவரே வர்றதுல உங்களுக்கு விஜய்க்கு போடுறாங்களா இல்லை உங்க கூட வர அல்லு பில்லு சில்லுக்கு போடுறாங்களா? ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு தான். அவர் பார்ப்பார், இவர் பார்ப்பார் அப்படின்னு கிடையாது சார். இவருக்கு வந்து அரசியலில் இவர் இந்த தேர்தலில் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கார். எல்லாம் வந்து நிறைய பத்திரிகையாளர் அதை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க, தயக்கம் காட்டுறாங்க. ஒருவேளை நிறைய ஓட்டு வந்தார். கிராமப்புறங்களில் விஜய் அவர்களுக்கு கட்டமைப்பே இல்லை. எல்லாம் சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே குழந்தை சொல்லுது. குழந்தை 1000 சொல்லும். பெற்றவங்களுக்கு சிந்திக்க மாட்டாங்களா? அந்த குழந்தை வளர்ந்த நாளைக்கு ரோட்டில் போனோம்னா பாதுகாப்பு வேணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கணும். உங்கள் கூட இருக்கிறவன் அதுவும் விஜய் சாரோட ரசிகர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்குப்பா, ஆஹா அற்புதம்.
அருமையான சொல்லாடல், அருமையான வார்த்தைகள். 2-3 தலைமுறை நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் இவ்வளோ ஆபாசமாக பேசுவாங்களான்றது இப்போ தான் தெரியுது. அது மாதிரி பேசுகிறாங்க. யாருன்னா ஒருத்தர் கருத்து போடுறாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆபாசமாக பேசி திட்டணும். ஏன் நல்ல வார்த்தைகளில் கண்ணியமான முறையில் திட்ட முடியாதா? கண்ணியமான முறையில் விமர்சனம் பண்ண முடியாதா? ஏன் அதை பண்ண மாட்டேன்றீங்க? ஏன் எடுத்தவொன்னே அசிங்கமாக பேசுகிறீங்க? இதெல்லாம் மற்றவங்க பார்க்குறாங்க தானே. அவங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி நீங்கள் பேசுவீங்க வாய்க்கு வந்த மாதிரி, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எப்படி ஏற்றுக்குருவாங்க? ஃபஸ்ட்டு விஜய் அவர்களை ஏற்றுக்கணும், 2வது விஜய் அவர்கள் தொண்டர்களை ஏற்றுக்கணும். இது 2மே இன்றைக்கி முரணாக இருக்குது. மாற்றம் என்ன? நீங்கள் என்ன விஷயம் மாற்றம் பண்ணீங்க? இப்போ திமுகவுக்கு மாற்றம் சொல்கிறீங்க, ரைட்டு. நல்ல வேட்பாளர் போட்டிங்களா? இல்லை சயின்டிஸ்ட்டு, இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெட் மாஸ்டரு, இல்லை லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரி இருக்கார், ஒரு போலீஸ்காரர் இருக்கார், அது மாதிரி யாருன்னா தேடி போட்டிங்களா? திமுகலேருந்து வந்தால் சேர்த்துக்கிறீங்க, அதிமுகலேருந்து வந்தால் அதிகமாக சேர்த்துக்கிறீங்க, பாஜகலேருந்து வந்து சேர்த்துக்கிறீங்க. கேஸ் இருக்குது, அவங்க மேலேயே குற்ற பின்னணி இருக்குது. பெண்கள்கிட்ட தவறாக நடந்தவங்க, பெண்களை அடித்தவங்க, சாதி வெறியை தூண்டுற மாதிரி பேசுறது, அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுறது, அதாவது அறிவியல்னால் என்னன்னே தெரியாமல் உங்கள் ஜாதகத்தை ஜோசியத்தை வச்சு எல்லாத்தையும் செஞ்சிடலான்ற மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அவங்களுக்கு சீட்டு. என்ன சொல்ல வரீங்க சார்? நீங்கள் என்ன எது வேணும் நீங்கள் பண்ண மாற்றம் நான் சொல்லட்டுமா? வண்டியில் தாவுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, அவதூறாக பேசுறது, அப்புறம் ஒரு வேட்பாளராக தொகுதிக்கு 3 முறை கூட முழுசாக பிரச்சாரம் பண்ணாத ஒருத்தர் இப்போ திருச்சியில் 3 வாட்டி போயிருக்கிறார். ஃபஸ்ட்டு தேர்தல் அன்றைக்கி ஒன்று, அப்புறம் நடுவில் ஒரு நாள் போனார், அப்புறம் நேற்று பெரம்பூருக்கு 3 வாட்டி போயிருக்கிறார். அதாவது ஒரு வாட்டி குளத்தூர் அங்கெல்லாம் வந்தப்போ, ஒரு வாட்டி வேட்புமனு அன்றைக்கி, இன்னும் போனார்னா இன்னும் ஒரு 4 வாட்டி. அப்போது ஒரு சொந்த தொகுதியில் கூட ஒரு வாரம் பிரச்சாரமே பண்ணாதவர் ஜெயிச்ச உடனே அவரோட தேவைகள் பூர்த்தியான பிறகு அவர் பார்ப்பார்னா இது யதார்த்தமா இல்லையா? வெளிப்படையாக பேசிடுவோம். இப்போது ஒருத்தருக்கு தேவை இருக்குன்னா அவங்க போவாங்க சார் 10 வாட்டி. அவங்கவுங்க தேவைக்கு தான் அவங்க 10 வாட்டி போவாங்க. அவங்க தேவை பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னா அவங்க எதுக்கு போனாங்க 10 வாட்டி? இப்போ யாருக்கு தேவை? விஜய் சாருக்கு தேவை. அவரோட தேவைக்கு அவருக்கு தான் ஓட்டு வேணும், அவர் தான் எம்எல்ஏ ஆகணும். பொதுமக்கள் யாரும் போய் வீட்டாண்ட விஜய் வீட்டு முன்னாடி அழுது ஐயோ அரசியல் ரொம்ப மோசமாச்சு நீங்கள் வாங்க அப்படின்லாம் யாரும் பொதுமக்கள்லாம் போய் கூப்பிடலாம். மேபி அவர் ரசிகர்களுக்கு ஆசை இருந்திருக்கலாம், கூப்பிட்டுருக்கலாம். பொதுமக்கள் யாரும் சாரையெல்லாம் போகல. இன்னொன்று கூட்டத்தை பாருங்க. ஸோ இப்போது நாளைக்கு பாருங்கள், பெரம்பூரில் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஏன்னா 2 வாட்டி போயிட்டார். அவரோட கிராஃப் எடுத்து பாருங்கள். திருச்சியிலேயே ஃபஸ்ட்டு வாட்டி இருந்த கூட்டம் 3வது வாட்டி போனப்போ இல்லை, ஃப்ரீயாக தான் போகுது. இந்த சைடு அண்ணா நகர், அதுக்கப்புறம் எக்மோரில் ஒரு சில சைடெல்லாம் ரொம்ப கூட்டம் கம்மி. மாசு குறைஞ்சிருக்கு. மாசு குறையும், அதுதானே எதார்த்தம். இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஃபேனு. நான் ஃபஸ்ட்டு வாட்டி அவரை பார்க்கும்போது எப்படி இருக்கிறாரு. 2வது வாட்டி நான் அவர் கூட பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, டீ கொடுங்க அவருக்கு, டீ சாப்பிட்றேன். 2வது வாட்டி டீ சாப்பிட்றேன். 4வது வாட்டி ஒரு வாட்டி, 3வது வாட்டி, 4வது வாட்டி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, சரி காலைல பிரேக்ஃபாஸ்ட் வாங்க, டிஃபன் சாப்பிட்டு பேசுவோம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா அவர் என்னை சமமாக நடத்துகிறாரு. ஏன்னா ஒரு பத்திரிகையாளரோ யாரோ ஒரு ஆளாக பார்க்காம ஒரு சமமாக நடத்தும் போது என்ன ஆகிடுவோன்னா, என்னோட இயல்பு, மனிதாபிமானத்தோட இயல்பு, அவரை நீங்கள் சமமாக பார்ப்பீங்க, உங்களை ஒருத்தராக பார்ப்பீங்க. அப்போ போய் இந்த வணக்கம் வைக்கிறது, ஊழ கும்பிடு போடுறது, செல்ஃபி எடுக்கிறதுலாம் பண்ண மாட்டீங்க. இவர் பிரச்சனை என்னென்னா இவர் பழகிறது கிடையாது. இவர் பழகிட்டால் சாதாரணமாக ஆகிடுவோம். நம்ம பழகாமல் இப்படியே வச்சு இப்படியே ஃப்ளைங் கிஸ் கொடுத்து ஃபயர் விட்டு அப்படியே அதை வச்சே பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ரொம்ப நாள் ஓடாது. இந்த தேர்தல் முடிவுகள் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். இந்த அரசியல், இந்த பாதி அரசியல், 2 கட்ட அரசியல், அதாவது விஜய் விசில், அவ்வளோதான். அதுக்கு கீழே பூத்து வேலை கிடையாது, அது கீழே பேம்ப்ளெட்டு கிடையாது, அது கீழே பிரச்சாரம் கிடையாது, அதுக்கு மேலே ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்கள் 4 பேர் பார்க்குறது கிடையாது. சப்ஜெக்ட் தெரிஞ்சும் கொஞ்சம் பேர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடத்துல இந்த உட்கட்டமைப்பு இல்லாமல் களத்துக்கு போகிறாங்க. உட்கட்டமைப்பு எல்லாம் வச்சுக்கிட்டே இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் களத்தில் பயந்து இருக்கு. மக்கள் தோக்கடிச்சிருவாங்களோ, மக்கள் நம்மளை பழி வாங்கிடுவாங்களோ, நம்ம முன்னாடி பண்ண விஷயங்கள் இப்போ வந்துருமோ, ஆட்சியில் இருந்ததுனால நம்ம மேலே கோவம் இருந்தால் நம்ம தோற்று போயிடுவோமோன்னு அந்த பயத்தில் திமுக சுற்றிட்டு இருக்காங்க. அதிமுக இந்த வாட்டி ஆட்சிக்கு வரலைன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு அந்த பயத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. இவருக்கு அதை பற்றின புரியலும் அதை பற்றின சிந்தனை கொஞ்சம் கூட கிடையாது. இவருக்கு என்ன அரசியல், எது அரசியல் நினைக்கிறாரோ அதை பண்ணின்னு போறாரு. இந்த மாதிரி அதிருப்தியெல்லாம் விஜய் மீதான ஆதரவை ஒரு இன்டென்ஷனலாக குறைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ 3000 பேர் இங்கே எக்மோரில் நின்றாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் அவர் பார்க்கல. 3 மணி நேரமாக வெயில். என்ன வெயில், மெட்ராஸில் சிம்லா மாதிரி இருக்கா, கொளுத்து நிற்கிறாங்க. அவர் பாட்டுன்னு லெஃப்ட்டு அங்கேருந்து அப்படியே பூந்தமல்லி ரோட்டில் ஒரு ரைட்டு உள்ளே போகிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டார். ரிப்பன் பில்டிங்காக போயிட்டு பீச் ரோடு பிடிச்சிட்டாரு.
உடனே பீச் ரோட பிடிச்சிடணும். எல்லா பெரிய மனுஷனுங்களுக்கும் நாட்டில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பீச் ரோட பிடிச்சி ஈசிஆர் போயிடணும். அந்த ஈசிஆரில் அப்படி என்னதான் இருக்குதுன்னு தெரில. ஈசிஆர் போயிடணும், அமைதியாக இருக்கணும், அந்த அந்த பீச் ஓரத்தில் அந்த பங்களாலாம் அமைதியாக இருக்கணும். எதுக்கு அப்போ நீங்களாம் அரசியல் வரீங்க? பீச் ஓரத்தில் இருக்கிறதுக்கு. மக்கள் எங்கே இருக்கிறாங்க, அவங்க பிரச்சனை என்ன ஏது? நீங்கள் கடந்த காலத்துலலாம் பாருங்கள், சிட்டியோட நகர அமைப்பில் இருக்கும் வீடு. எதுக்கு நீங்கள் பீச் ஓரம் போகிறீங்க, கடல் ஓரம் போகிறீங்க? வீடு பெருசு பெருசாக கட்டிக்கிறீங்க, கதவு மூடிடுறது. எம்ஜிஆர் அவர்கள் வீடு கதவு சின்ன கதவு, பெரிய ஆடம்பரம். ஐயா காமராஜர் வீடு சென்னையில் இருக்குது, பெருசு கிடையாது, போயஸ் கார்டன் வண்டி மூடி இருக்கும். கலைஞரோட கோபாலபுரம் வீடு பெரிய கதவு கிடையாது. ஒரு அரசியல்வாதியோட வீடு என்பது வருபவர்கள் அவரை பார்க்கணும்னு நினைக்கணும்னா பார்க்கணும், இல்லை அவர்கிட்ட எதனா செய்தி சொல்லணும், மனு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக கூட இதை அவர் நிலைநாட்டல. அவர் ஜெயிக்கிட்டும் தோக்கட்டும் அரசியல் பண்ணுற வேறங்க. தமிழ்நாட்டில் யாரோ ஒரு மூலையில் எங்கேயும் நடப்பாங்க. விஜய் அண்ணா கிட்ட இந்த மனு போயிடுச்சுன்னா அவர் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசினார்னா நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும், நமக்கு வந்து ஒரு நல்லது கிடைக்கும், இல்லை இந்த இந்த விஷயத்தை அவருக்கு தெளிவுபடுத்தணும்னு கூட நினைப்பாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு மனுவை வாங்கி அந்த மனுவை படித்து நீங்கள் எங்கன்னா ஒரு குரல் கொடுத்துருப்பீங்களா? நீங்கள் அரசியல்வாதியாகவே இன்னும் மாறலாம், இன்னமும் சினிமா ஷூட்டிங் பண்ணின்னு இருக்கிறீங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்க யாருன்னா சப்போர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்களா அவருக்கு? ஏன் யாரும் வரல? உங்கள் துறையிலேருந்து ஒருத்தர் போகிறாரு, இப்போ என் துறையிலேருந்து ஒருத்தர் அரசியல்வாதியாக வராரு. அம்மா எம்ஜிஆர் இருந்தாங்க, அம்மையார் இருந்தாங்க, கலைஞர் இருந்தார், சினிமா துறையிலேருந்து விஜய் அவர்கள் வந்தது எனக்கு வரவேற்புன்னு யாருன்னா ஒரு நடிகர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களா? எதிர்த்து பேசுகிறாங்க. சத்யராஜ் வேவுட்டு போய் பேசுகிறாரு. ஐயா பிரகாஷ்ராஜ் பேசுறதுல யதார்த்தம் இருக்குது. சத்யராஜ் அவர்கள் முழு திமுக கட்சிக்காரராகவே மாறிவிட்டார். விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கு நீங்கள் திமுகலையும் அண்ணா திமுகவில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்னென்னா அவர் பண்ணுறது அரசியலே கிடையாது. இப்போ பார்த்திபன் ஒரு சில கிண்டல்லாம் பண்ணியிருக்காரு, கேள்வியெல்லாம் கேட்டுருந்தார். ஆனால் அதான் கட்சியில் இருக்கிறார். பிரகாஷ்ராஜ் கூட கேட்குறாரு, அப்பா அனுபவமே இல்லாமல் நீ எப்படிப்பா உடனே எல்லாத்தையும் பண்ணுவான்னு யதார்த்தமாக கேட்குறாரு. படத்தில் ஆகலாம், படத்தில் பைலட் ஆகலாம், படத்தில் வந்து டாக்டர் ஆகலாம், படத்தில் அரசியல்வாதி ஆகலாம், படத்தில் போலீஸ். நிஜ வாழ்க்கையில் ஆகணும்னா அதுக்கேற்ற பயிற்சி, அதற்கேற்ற அந்த ஒரு முயற்சிலாம் இருக்கும். ஆனால் இல்லை, அதை வந்து அதாவது ஸ்டாலின் அவர்களை பிடிக்கல, எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல, அதனால விஜய்க்கு ஓட்டு அப்படின்னா போடுவாங்க. எவ்வளோ பேர் போடுவாங்க? இவ்வளோ பேர் போடுவாங்களா? கொஞ்சம் பேர் போடுவாங்க. 8% போடலாம், 10 போடலாம், இல்லை ஒரு 12, 15 வேட்பாளர் மாறும். இது எவ்வளோ சதவீதம் போகுதுன்னு பார்க்கணும். நகரங்களில் மக்களுக்கு வந்து அரசியல் புரிதல் மீது கோபம் இருக்குது, அதனால் மேபி அவங்க அதிகமாக போடலாம் விஜய்க்கு. பட் கிராமங்களில் இன்னமும் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் தான் அங்கே போட்டி. இந்த 2 திராவிட கட்சிகள் தான், ஒன்று திமுக ஒன்று அண்ணா திமுக, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி.